வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். இன்னும் அபய காணுமே. தேவி, அத்தை, என்னம்மா இங்க நின்னுட்டு இருக்க? அது சாப்பிட்ட பிறகு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் அபி வந்தாருன்னா என்ன கூட்டிட்டு கார்டன்ல கொஞ்ச நேரம் வாக்கிங் போலான்னு. அவர் வரலையேன்னு பாத்துட்டு இருக்கேன். உன் புருஷன் தான் உன்னை வாக்கிங் கூட்டிட்டு போணுமா? உன் மாமியார் கூட்டிட்டு போனா உன் வயித்துக்குள்ள கோச்சுக்குமா? நீங்களா? இல்லத்த, நீங்க ஏன்? அபி வர லேட் ஆகும்மா, நான் கூட்டிட்டு போறேனே. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். உன் மாமியார் நான் சொல்றேன்ல, வா, எனக்கும் வாக்கிங் போகணும் போல இருக்கு, வா வா. அக்காவை வேற வாக்கிங் கூட்டிட்டு போகணுமே. மெதுவா நடந்து வா. வாயும் வயிறுமா இருக்கிற உனக்கு உங்க அம்மா கூட இருந்து அக்கறையா கவனிக்கணும். கர்ப்ப காலத்துல எப்படி நடந்துக்கணும்னு அனுசரணையா உனக்கு அட்வைஸ் பண்ணணும். அந்த கொடுப்பனை தான் உனக்கு இல்லையே. ஆனா பாவம், நீ என்ன பண்ணுவ? அதுக்கு கூட வழி இல்ல. உங்க அம்மாவுக்கே வீடு வாசல் இல்ல, ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த லட்சணத்துல நான் எங்கம்மா உன்னை உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு அனுப்புறது? ஐயோ தேவி, ஐம் சாரி. உன்னை புண்படுத்தணுங்கிறதுக்காக நான் அப்படி சொல்லல, உண்மையேதாம்மா சொன்னேன். பேசாம உங்க அப்பா அம்மாவை இங்க வர வச்சிடலாம். அவங்க உன் கூடயே இருந்து உன்னை பாத்துக்கிட்டுமே. எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. சரிம்மா, நீ யோசி. யோசிச்சு முடிவு பண்ணு. அதான் நான் இருக்கேனே, நான் எல்லாம் சொல்லி கொடுக்கிறேன் உனக்கு. நான் உன்னை கேட்டா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? தைரியமா கேளுமா. நிஜமாவே நீங்க மாறிட்டீங்களா அத்தை? என்னம்மா நீ என் கூட வா. இவ்வளவு வெள்ளந்தியா வெகுளியா இருக்கியம்மா, அதனாலதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அபியும் அர்ஜுனும் தாமா உலகம். ஆனா அபிக்கு நீ தானமா உலகமா இருக்க. அப்படி இருக்கும்போது உன் மேல வெறுப்பையும் கோவத்தையும் காட்டி என்ன ஆக போகுது? என் புள்ள மனசு கஷ்டப்படுவான், அத பார்த்து நான் கஷ்டப்படுவேன். அது மட்டும் இல்லம்மா, நாம செய்யற காரியத்துக்கு இந்த உலகத்துக்கே வராத உன் வயித்துல இருக்கிற புள்ள என்ன பாவம் பண்ணுச்சு? இதெல்லாம் நினைச்சுதான் உன் மேல எனக்கு இருந்த வெறுப்பை விட்டுட்டேன். இதெல்லாமே நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டேனே, மறுபடியும் ஏமா சொல்ல வைக்கிற? இன்னும் நீ என்ன நம்பலையா? இல்லத்த, சும்மாதான் கேட்டேன். நான் உங்களை நம்புறேன். எனக்கு என் பசங்க சந்தோஷம்தான் முக்கியம். இப்போ பிறக்க போற குழந்தையோட சந்தோஷமும் முக்கியம். உங்களை இப்படி பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
நீங்க ரொம்பவே மாறிட்டீங்க. உன் புள்ள என்ன மாத்திட்டாமா. எல்லாம் குழந்தை பிறக்க போற நேரம்தான். ஓஹோ, இவ்ளோ தூரத்துக்கு வந்துருச்சா? இதுக்கு கூடி சீக்கிரமே முடிவு கட்டுறேன்.